மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். புதியதொருள்ளம் மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். நம் ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண, நம் ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண இணைவோம் இறை மகன் பலியினிலே. புதியதொருள்ளம் மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். உறவுகள் வலு பெறவே, இறை உணர்வுகள் நம்மில் உயிர் பெறவே. மனித உறவுகள் வலு பெறவே, இறை உணர்வுகள் நம்மில் உயிர் பெறவே. திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைவாய் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு குரலில் பேசும். இந்த நாளின் செம்பொருளின் அடிப்படையிலே இந்த தியான வசனங்களோடு சிந்திக்கின்ற பொழுது உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு கூட வெளிப்படுவீராக. இந்த காணொலி காட்சியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் பயன்பெற கற்றுக்கொள்ள மாற்றங்களோடு அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர நீ உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இறைவார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த வலைவொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் கடந்த 2 வாரங்களிலே சுகவீனமாக இருந்து இன்றைக்கு கடவுள் கொடுத்த சுகத்தினோடு நன்றி பெருக்குதலோடு உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. இன்றைய நாளுக்கான செம்பொருள் கண்காணித்துவம், வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை, ஸ்டூவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 முடிய, சங்கீதம் 147 1 - 11 முடிய, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 - 15 முடிய, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை அடங்கிய திருவசனங்கள் இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணித்துவம் அல்லது உக்ரானத்துவம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லப்படுகிறது. Stewardship is one who manage things belong to someone else. மற்றவர்களுடைய பொருளையோ அல்லது நிலத்தையோ சார்ந்து பணியாற்றுவது, உரிமையாளரின் சார்பாக பராமரிப்பது அல்லது பாதுகாப்பது என்கிற அர்த்தம் கொள்கிறது. திருமறையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுக்கின்றார். ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆக ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக உலகில் உள்ள அனைவரையும் படைத்திருக்கின்றார். பொறுப்போடு பராமரிக்கும்படியாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார் என்பதை அறிந்து கொள்ள இந்த உக்ரானத்துவம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Stewardship means be purposeful, be responsible and be accountable. ஒரு நோக்கத்திற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களை சிறப்பாய் நாம் பயன்படுத்த வேண்டும். பொறுப்புள்ளவர்களாக நாம் செயல்படுதல் வேண்டும். கடவுள் இறுதி நாளிலே கணக்கு கேட்பார் என்கிற பயபக்தியோடு கூட உணர்வோடு கூட நாம் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது.
ஆங்கிலத்திலே குட் ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் a matter of attitude that stands behind your giving and your service. ஒரு நல்ல உக்ரானத்துவம் நம்முடைய சேவைகளிலே, அர்ப்பணிப்பிலே, ஈகையிலே அது அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திருமறையிலே நல்ல சமாரியன் ஓமையிலே நல்ல சமாரியன் அர்ப்பணிப்பு இந்த உக்ரானத்துவத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. ஆக இந்த உலகிலே படைக்கப்பட்ட படைப்பு யாவும் கடவுளுடையது. கடவுள் திறமைக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் அருளை தருகின்றார், அருட்கொடைகளை தருகின்றார். படைப்பாளராம் கடவுளின் சார்பில் பயன்படுத்தப்படும் பணியாட்களாய் நாம் இருக்கின்றோம். ஆக நான் பணியாளன், பலன் பெறுபவன் அல்ல, இறைவன் தான் உரிமையாளர் என்கிற அந்த உன்னதமான உணர்வினை உணர்வதுதான் இந்த உக்ரானத்துவத்தின் ஒரு மகத்துவமாய் இருக்கிறது. பில் பீல் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் லீடர்ஷிப் இஸ் ஸ்டூவர்ட்ஷிப் என்கிற தன்னுடைய புத்தகத்திலே 4 குறிக்கோள்களை குறிப்பிடுகின்றார். முதலாவது பிரின்சிபல் ஆஃப் ஓனர்ஷிப். திருமறையிலே அதை ஒரு சான்றாக கொடுக்கின்றார். பூமியும் அது நிறைவும் கடவுளுடையவைகள். ஆக காட் ஓன்ஸ் எவ்ரிதிங். we are all simply managers, we are all custodians. கடவுள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பிலே நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் அதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கிற பொறுப்பாளர்களாய் நாம் இருக்கின்றோம். இரண்டாவது பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. கடவுள் கொடுத்ததை அனுபவிக்க, மகிழ்ச்சி அடைய, அது நமக்கு சொந்தமில்லை, ஆண்டவர் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். we are all called as caretakers. மூன்றாவது பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்கிற ஒரு நோக்கத்தோடு உண்மையோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை பில் பீல் என்று சொல்லப்படுகிற குறிப்பிடுகிறார். நான்காவது பிரின்சிபல் ஆஃப் ரிவார்டு, அப்ரிசியேஷன். வெல் டன், சிறப்பாக நீ செய்தாய். கடவுள் நம்மை படைத்த நோக்கத்தினை ஆண்டவர் அதை பூரிப்படைகின்றார், பெருமைப்படுகின்றார். ஆக ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சான்று பகர்வது. ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றால் நம்முடைய உடைமைகளை எல்லாம் ஒருவர் வாங்கி கொண்டு நாம் தங்க வேண்டிய ரூமிலே அவரை கொண்டு போய் வைத்து விடுவார். கொஞ்ச நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடைமைகளை எல்லாம் அவருடைய பராமரிப்பிலே வைத்து விடுகின்றோம். அவர் நாம் போகிற வரைக்கும் அந்த உடைமைகளை பாதுகாத்து அவ்வப்போது நமக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்து பணியாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சமயம் ஒரு அலுவலகத்திலே மேனேஜராக இருந்தவர் எப்போதும் காலையிலே சூட்கேஸோட வீட்டிலிருந்து புறப்படுவார். வீட்டிற்கு வரும்போது தாமதமாக வருவார். ஏனென்றால் அந்த அலுவலகத்தின் எல்லா பணிகளையும் அர்ப்பணிப்போடு உண்மையோடு எல்லாவற்றையும் செய்வார். அங்கே இருக்கின்ற மேஜைகளையோ அல்லது நாற்காலிகளையோ பழுது ஏற்பட்டால் அதை சுத்தம் செய்து விடுவார். தன்னுடைய சொந்த செலவிலே நிறைய பொருட்களை வாங்கி வைத்து விட்டிருக்கிறார். ஒரு நாள் மாற்றுதல் வந்துவிட்டது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்த பிறகு அங்கு இருந்த பணியாளர்கள் எல்லாம், அவருக்கு கீழாக பணியாளர்கள் எல்லாம் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று கேட்டபோது, ஐயோ, நான் பணி செய்தேன், அதற்குரிய சம்பளம் வாங்கினேன், எனக்கு பாராட்டு எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தான் வைத்திருந்த சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் விடையளித்து விட்டு சென்றார். இன்னொரு அலுவலகத்திலே ஒரு மேனேஜர் பணியாற்றினவர். அவர் நேரத்திற்கு வரமாட்டார். வந்தாலும் வீண் விரயம் செய்வார் நேரத்தை. எல்லாரிடம் வம்பிழுப்பார், நல்ல லஞ்சம் வாங்குவார். அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அலுவலக வேலையை பார்க்காமல் தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு எப்போதும் செல்பேசியிலே பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் வந்தது, ஜீப்பிலே, போலீஸ் ஜீப்பிலே அவர் ஏறுகின்றார். அப்போது அவரை பார்த்து எல்லாரும் கேட்கிறார்கள், ஐயா எங்கே போகிறீர்கள்? அப்போது அங்கு இருக்கிற ஒருவர் சொல்லுகின்றார், ஒரு அரசாங்க நிலத்தை ரியல் எஸ்டேட் என்று சொல்லிக் கொண்டு அரசாங்க நிலத்தையே விற்றுவிட்டார். ஆக அந்த பெரிய குற்றத்திற்காக இவரை கைது செய்து அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய பணி உண்மையுள்ளதாய் இருக்கிறதா, அர்ப்பணிப்புள்ளதாய் இருக்கிறதா, சேவை மனப்பான்மையுடையதாய் இருக்கிறதா என்பதை குறித்து இந்த 2 நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர் பிஷப் டெஸ்மண்ட் டுட்டு என்று சொல்லப்படுகிற ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை சொல்வார். வெள்ளைக்கார மிஷனரிகள் ஆப்பிரிக்காவுக்கு வந்தபோது அவர்கள் எங்களிடத்திலே பைபிளை கொடுத்து விட்டார்கள், கருப்பர்களுடைய நிலத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள்.
எங்களை ஜெபம் செய்ய சொல்லி எங்களை கண்களை திறந்த போது பைபிள் எங்க கையில் இருக்குது, ஆனால் எங்களுடைய நிலங்கள் எல்லாம் அவர்களுடைய கையிலே இருக்கிறது என்பதை சொல்வார்கள். ஆக சுரண்டி பிழைக்கின்ற, மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு பொறுப்புள்ளவர்களாக, ஒரு பணியாளர்களாக இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள். மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது ஒரு பெரிய ஒரு பிசினஸாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே நமக்கு அருமையான ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஒரு பொறுப்புள்ள தலைமைத்துவத்தை சொல்லப்படுகிறது. மோசே எப்படி ஒரு பொறுப்புள்ள தலைவராக பணியாற்றினார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 முடிய வாசிக்கின்ற பொழுது, எகிப்து நாட்டை விட்டு வெளியேறிய எபிரேய மக்கள் தங்களை காத்துக்கொள்ள, சமுதாயத்தை நிர்வகிக்க தலைமைத்துவம் தேவைப்பட்ட போது நீதிபதிகள் நியமனத்தை மீதியானிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். மோசையின் மாமனாரே ஒரு மீதியானியருடைய குருவாக இருக்கின்றார். ஆக மீதியானிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களை வைத்து மோசே ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவராக தனக்குரிய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுகின்றார். பிறரோடு தம் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக செம்மையான ஆட்சி நடைபெறும் என்பதை மோசே உணர்ந்து அதை செயல்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கடவுள் கூறுவதை கேட்டு கேட்டு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த மோசே இப்போது மக்கள் கூறுவதை கேட்டு, அங்கு மக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு ஒவ்வொருவருக்கும் தலைவர்களை நியமித்து அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும், கடினமான காரியங்களை மோசே தீர்த்து கொண்டார் என்பதை நாம் இந்த பகுதியிலே எடுத்து காண்பிக்கிறது. ஆக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற தலைமைத்துவம் தான் ஒரு உக்கிரானத்துவத்தினுடைய வெளிப்பாடாய் பழைய ஏற்பாட்டு செய்தி நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 147ஆம் சங்கீதத்திலே 1-11 வசனங்களிலே பார்க்கின்ற போது, gratitude is the attitude of stewardship. நன்றி செலுத்துவது ஒரு உக்கிரானத்துவத்தினுடைய ஒரு மாண்பாக, ஒரு குணலட்சணமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் கடவுளின் பராமரிப்பை படைப்பிலும் மீட்பிலும் கண்டு நன்றியோடு புகழ்கிறார். எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் ஆண்டவர். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை, காயப்பட்டோரை குணமாக்குகிறார், கட்டுகிறார். எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். வானத்தை மேகங்களால் மறைக்கிறார். பூமியில் மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் இறை கொடுக்கின்றார். அவருக்கு அஞ்சி அவருடைய கிருபைக்கு காத்திருப்போரிடம் அவர் பிரியமாயிருக்கின்றார். ஆக இறைவனுடைய படைப்பில் கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். அதை எண்ணி இந்த சங்கீதக்காரன் நன்றியோடு கூட ஆண்டவரை புகழ்வது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். நமக்கு அஞ்சி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆக உண்மையான உக்கிரானத்துவம் என்பது நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே அவருடைய அருளை பெறுவதற்கு காத்திருப்பதும் ஒரு உக்கிரானத்துவத்தினுடைய ஒரு தன்மையாயிருக்கிறது. எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய இருமாப்பை, தன்னுடைய ஆளுமையை, அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது தலைமைத்துவம் அல்லது உக்கிரானத்துவம் அல்ல. எப்போதும் கடவுளுடைய அருளை சுவைப்பது, அனுபவிப்பது, அதை எதிர்நோக்கி காத்திருப்பதும் இந்த சங்கீதக்காரன் இங்கே அருமையாக எழுதுகிறதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக இந்த நிருப பகுதியிலே வளங்களை பகிர்ந்து கொள்வது இந்த உக்கிரானத்துவத்தின் தன்மையாய் காணப்படுகிறது. வளங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை மற்பிறரோடு கூட பகிர்ந்து கொள்கிற தன்மை இந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்கு காணப்பட்டதை பார்க்கிறோம். எருசலேமில் வாழ்ந்த இறை மக்களில் அநேகர் ஏழைகளாய் இருந்தார்கள். கிபி 48 யூதேயாவிலும் எருசலேமிலும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. முந்தைய வருடம் ஓய்வு வருடம் ஆகையால் நிலங்கள் பயிரிடப்படவில்லை. இறை மக்களுக்கு உதவ பவுல் நிறுவிய சபைகளிடம் நன்கொடை கோரினார். நன்கொடை திரட்டும் போது அங்கு அருமையாய் எழுதுகிறார், பெற்றுக்கொள்பவரை காட்டிலும் கொடுப்பவருக்கே அருட்கொடை அதிகமாக இருக்கிறது, அது இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அருமையாக எழுதுகிறார். ஷேரிங் காட் கிவன் கிரேஸ் என்று சொல்லப்படுது. கடவுள் கொடுத்த அருள் வளங்களை நாம் நமக்கு மட்டும் சொந்தமாக்கி கொள்ளாமல் பிறரோடு கூட, கஷ்டப்படுகிறவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற தன்மையை ஊக்கப்படுத்துகிறதை இந்த பவுல் எழுதுகிறதை பார்க்கின்றோம். ஆக கொடுக்கின்ற ஆர்வத்தை இங்கே பாராட்டுகின்றார். கன்சர்ன் ஃபார் த புவர், ஷேரிங் த ரிசோர்சஸ் ஆர் காட்ஸ் டூயிங், கடவுளுடைய செயல் என்று எழுதுகின்றார்.
இது நீங்கள் செய்யவில்லை, கடவுள் உங்களை தூண்டினார், கடவுள் உங்களை எழுப்பினார் என்று அருமையாய் எழுதுகிறதை பார்க்கின்றோம். ஆக ஸ்டூவர்ஷிப் இஸ் a matter of heart என்று சொல்லப்படுகிறது. இருதயத்திலிருந்து எழும்புகின்ற அல்லது சுரக்கின்ற அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தன்மையாய் இருக்கிறது இந்த உக்ரானத்துவம் என்பதை இங்கே பவுல் அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். இட்ஸ் merely basic attitude of sharing or giving ourselves what we have received from God. கடவுளத்தில் எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நமக்காக மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஒரு சமயம் அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய திருப்பணி காலத்திலே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த அந்த குடிசைகள் மத்தியிலே ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தன் குழுவினரோடு சென்றார். அப்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்கின்ற போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து சொல்லுகின்றார், அம்மா எனக்கு கொஞ்சம் மட்டும் போதும், ஒரு 2 கிலோ போதும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கும் நிறைய பெண் பிள்ளைகள், எங்களுக்கு போதுமானது போதும், மற்றவர்களுக்கு கொடுங்கள், அவர்களுக்கு பத்தாது என்று சொல்லி அந்த பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த தன்மை இந்த ஏழைகளிடத்தில் இருக்கிறதை பார்த்து அவர்கள் மெச்சுகின்றார்கள். ஆக பிறரோடு கூட பகிர்ந்து கொள்கிற தன்மை நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். டாக்டர் எட்ரிக் வெல்ஸ்பிரண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரசங்கியார் தன்னுடைய ஆலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்த சமயத்திலே ஆலயத்தில் இருந்த ஒரு வயதான பெண்மணி மயங்கி விழுந்தார். உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவமனையிலே அவர்கள் கண்விழித்து மயக்கம் தெளிந்து கண்விழித்து பார்த்தபோது அவருக்கு உடனே வந்த எண்ணம் என்னவென்றால், நான் ஆலயத்திலிருந்து வந்துவிட்டேன், காணிக்கை போடாமல் வந்துவிட்டேன், ஐயோ ஏழைகளுக்கெல்லாம் காணிக்கைக்காக அவர்கள் கேட்டிருந்தார்களே, நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்று சொல்லி உணர்ந்தவர்களாக தன்னுடைய அந்த மருத்துவமனையில் அந்த அறையில் இருந்த தன்னுடைய கைப்பையை எடுத்து தன்னுடைய அந்த அருகில் இருந்த பிள்ளையை கொண்டு இந்த பெரிய தொகையை எடுத்து கொண்டு போய் அந்த ஆலயத்தில் காணிக்கை செலுத்து, ஏனென்றால் எனக்கு உணர்த்துகிறது, கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தார், நான் இறந்திருப்பேனால் இன்றைக்கு நான் ஒருவரை பார்த்திருக்க முடியாது, அவர் கொடுத்த சுகத்துக்காக நலனுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தனக்கு இருந்த அந்த வயதான காலத்திலும் நன்றி செலுத்துகின்ற தன்மையை, தனக்கு இருந்த சோர்சஸை எடுத்து பகிர்ந்து கொள்கிற தன்மையை இந்த வயதான பெண்மணியிடத்திலே கற்றுக்கொள்கின்றோம். எனக்கு அருமையானவர்களின் நற்செய்தி பகுதியிலே அருமையாய் இயேசுவானவர் கொடுக்கின்ற இந்த ஓமைகளை நாம் பார்க்கின்றோம். இறையரசை பற்றி அருமையாய் தெளிவாய் சொல்லுகின்றார். மத்தேயிலும் பார்க்கிறோம், லூக்காவிலும் இது சொல்லப்படுகிறது. மத்தேயில லூக்கா 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 27 வாசிக்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14லிருந்து 30 இங்கு சொல்லப்படுகிறது. இந்த ஓமையை சொல்வதற்கு முன்பாக மத்தேயுல 10 கன்னியர், புத்தியுள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவர்கள் 5 பேர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்த போது அந்த வருகைக்கு காத்திருந்தவர்கள், முன்மதியோடு கூட விழிப்பாயிருந்தவர்கள் 5 பேர் தீவட்டிகளோடும் எண்ணெயோடும் அவர்கள் சென்றார்கள். மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் எண்ணெயை மறந்து விட்டிருக்கிறார்கள். பக்கத்திற்குள்ளத்தில் எண்ணெய் கொஞ்சம் கேட்கிறார்கள். ஆக ஆடம்பரத்திற்கும் அல்லது ஆயத்தத்திற்கும் தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள் ஒழிய எது அவசியமானதோ அதை அவர்கள் கொண்டு செல்ல மறந்து விட்டார்கள். ஆக இறையரசு என்பது நம்முடைய அன்றாட வாழ்விலே நடைபெறுகின்ற ஆடம்பரங்கள் அல்லது நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஒழிய எது அவசியமானது, எது நமக்கு பிரியாரிட்டி என்பதை மறந்து விடுகிறதை இந்த இறையாட்சியை பற்றிய ஒரு ஓமையிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அவர் மத்தேயுவிலே நற்செய்தியாளர் எழுதுகின்றார். இங்கே 2 விதமான அனுபவங்களை எழுதுகிறதை பார்க்கின்றோம். மத்தேயும் சரி லூக்காவும் சரி. தாளந்து ஓமை கிரேக்கத்திலே இதிலே சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா நில சொந்தக்காரராக இருக்கிற லேண்ட் ஓனர் என்று சித்தரிக்கப்படுகிறது. மத்தேயு அருமையாக இதை எழுதுகின்றார். மீனா என்பது ஒரு தாளந்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. லூக்காவிலே மீனா என்று சொல்லப்படுகிறது. உரிமையாளர் பயணமாவது கிறிஸ்துவின் பரமேறுதலும் வருகையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது லூக்காவிலே. ஆக ஒரு தாளந்து என்று சொல்லப்படுகிற போது 3000 சேக்கல், ஒரு மனிதன் சுமக்கக்கூடிய ஒரு எடை ஒரு தாளந்து வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. தோராயமாக 6000 தினாரியம் என்று சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். ஆக ஒரு 6000 தினாரியம், ஒரு தினாரியம் என்றால் ஒரு நாள் கூலி. ஆக 20 வருடத்தினுடைய உழைப்பின் ஒரு சமமான ஒரு பொருளாக இந்த
தினாரியம் காணப்படுகிறது. ஆக இதை எப்படி அவர்கள் எழுதுகிறார் என்றால், இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இயேசுவானவர் எருசலேமுக்கு அருகிலே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு எருசலேமிலே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 10 பணியாளர்கள் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 10 தாலந்து, 5 தாலந்து, 1 தாலந்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் லூக்காவிலே எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் ஒரே தாலந்தாக சமமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. லூக்காவிலே நல்ல செல்வந்தர் தூரதேசத்துக்கு சென்றார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயுவிலே அந்த குறிப்பு இல்லை. லூக்காவிலே சமமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயுவிலே திருமைக்கேற்ப வண்ணமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆக அடிமைகள் இந்த வியாபாரம் செய்ய கொடுத்தார்கள் என்று மத்தேயுவிலே வாசிக்கிறோம். லூக்காவிலே ஒரு குழுவினர் எங்களுக்கு அரசனாக இருக்க தேவையில்லை என்று மக்கள் வெறுத்தார்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. விண்ணகம் பற்றி தவறாக இந்த புரிந்து கொள்ளுதலை இந்த லூக்கா விளக்குகிறார். ஆக மத்தேயுவிலே அந்த விளக்கம் இல்லை. மத்தேயு 25:13 விழிப்பாய் இருங்கள், அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படுகிறது. ஆக 5 தாலந்தை வாங்கினவர் 10 மாற்றுகின்றார். ஆக இந்த 2 தாலந்தை வாங்கினவர் அதை இரட்டிப்பாக மாற்றுகின்றார். 1 தாலந்தை வாங்கினவர் மண்ணிலே புதைத்து வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக புதைத்து வைத்து விட்டு கேள்வி கேட்கும் போது, நீ கடினமான மனிதர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று நான் அறிந்தேன், உமக்கு பயந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக எஜமான் அடிமையை பேசுவது வழக்கம், சாடுவது வழக்கம். ஆதியாகமம் 42:7 வாசிக்கிறோம், 1 சாமுவேலிலும் வாசிக்கிறோம். யூதா 1:15-14 இறைப்பற்றில்லாதவர்கள் தான் கடுமையான சொற்களை பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக பார்வோ மன்னன் கூட கடினமானவனாய் இருந்தான் என்பதை இங்கே நினைக்கப்படுகிறது. ஆக இந்த 3வது மனிதன் எஜமானை பார்வோனை போல எண்ணிவிட்டார். இது கடினமான மனிதன் என்று சொல்லி அந்த பிரிஜுடிஸ் மைண்ட் அவர்களுள்ளே காணப்பட்டதை இங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஆக இந்த இது மாத்திரமல்ல, இந்த பகுதிகளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், 5 தாலந்தை பெற்றவன் அதை இரட்டிப்பாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. இம்மிடியட்லி என்று உடனடியாக அதை இரட்டிப்பாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க பாஷை யோத்தியாஸ் என்று சொல்லப்படுகிறது. ட்ரேடர், வியாபாரம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்கத்தில் கெயின்டு, எக்கேர்தேசன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை 18:15 சொல்லப்படுகிறது. ஆதாயப்படுத்தப்படுதல், அதை ஆதாயமாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. ஆக இதே வினை சொல் மத்தேயு 18:15 வாசிக்கிறோம். சகோதரன் குற்றம் செய்தால் அவர்களை ஆதாயப்படுத்துதல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆக குற்றங்களை மன்னிக்கிற, குற்றங்களை மறந்து விடுகின்ற, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பாங்கு இதே வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த முதலாவது 5 தாலந்து வாங்கினவனும் 2 தாலந்தை வாங்கினவனும் அதை ஆதாயப்படுத்தினான் என்று பார்க்கின்றோம். ஆக இறையரசு என்பது பொருளை சார்ந்தல்ல, இறை அருளை சார்ந்து இருக்கிறது. ஆக இறையருளாகிய நன்றி செலுத்துதல், நம்பிக்கை வைத்தல், ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்தல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செய்தல், ஆக இந்த பண்புகளை சார்ந்து இது தன்னுடைய ஆதாயப்படுத்திக் கொள்வது, அதாவது இரட்டிப்பாக்குவது, அது இங்கே இறையரசை இந்த பூமியிலே கட்டி எழுப்புகின்ற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த 3வது மனிதன், அந்த பணியாளன், மண்ணிலே புதைத்து வைத்தான். நல்ல ஒரு சௌகரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், கவலைப்படவில்லை. அவன் போலியாக சொல்லுகின்றான், பயந்து போனேன் என்று சொல்லுகின்றான், நீ கடினமான மனிதன் என்று விமர்சனம் சொல்லுகின்றான் ஒழிய அதை பற்றி அவன் ஒரு சேலஞ்சாக, ஒரு சவாலாக, ஒரு முயற்சியாக எடுத்து அவன் அதற்கான ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் அவன் காணப்படவில்லை. ஆக அவன் மண்ணிலே புதைத்து விட்டு அதை அங்கே சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுகின்றான். ஆக இந்த பகுதியானது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நற்செய்திக்காக மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிற போது கடவுளுடைய இறையரசுக்கு நாம் உண்மையுள்ள பணியாளர்களாய் இருக்கிறோம். நற்செய்திக்காக எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறோம். அதைதான் இந்த இறையாட்சியை ஆண்டவர் விரும்புவது. எத்தனை மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம், எத்தனை மக்களுக்கு நாம் வாழ்வு தந்திருக்கின்றோம், எத்தனை மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்றோம் என்பதை இந்த 5 தாலந்து 2 தாலந்து பெருக்கமாய் இரட்டிப்பாக்கின மனிதர்களுக்கு நாம் உண்மையுள்ள பணியாளர்களாய் நாம் இருக்கிறதையும் பார்க்கின்றோம். 2வது, நற்செயல்களை புரியும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். மீகாவில் அதுதான் வாசிக்கிறோம். மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை ஆண்டவர் கேட்கிறார்.
ஆக நன்மை செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். ஆக இப்படிப்பட்ட நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. காயின் ஆபேல் வாசிக்கிறோம், அந்த பகுதி அனுபவத்தில் உரையாடல்ல. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் இதை நம்மை நன்மை செய்வதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். இயேசுவானவர் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக நற்செயல்கள் புரிவதற்காகவே கடவுள் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்தோம், எத்தனை பேருக்கு நாம் தீமை செய்து கொண்டிருக்கிறோம். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் என்று பவுல் அருமையாக எழுதுகிறார். ஆக இந்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் துன்பப்படுத்துவதற்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதைதான் நம்முடைய நற்செயல்களை, அதாவது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு விண்ணுலகில் உள்ள பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று மத்தேயு 5:15 வாசிக்கிறோம். ஆகவே மண்ணில் புதைப்பது இந்த யூதர்களுடைய வழக்கமாய் காணப்படுகிறது. இட் வாஸ் a Jewish custom. என்னன்னா மண்ணிலே புதைத்து வைப்பது, பொருட்களை, செல்வத்தை மண்ணிலே புதைத்து வைப்பது. அதுதான் இயேசுவனர் சொல்லுகின்றார், பூமியிலே பொக்கிஷங்களே சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு தாளந்து பெற்ற மனிதன் அவனுடைய வாழ்விலே இருந்த காரியம் பார்க்கும்போது பெற்றதற்கு குறைவு ஏற்படுத்தவில்லை. நான் ஒரு தாளந்தை வாங்கினேன், அதுல எந்த டேமேஜும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை, அது அப்படியே உங்களிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஐ ஹவ் நாட் மேட் இட் லெஸ். நியாயப்படுத்திக் கொள்கின்றான், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, அறிக்கை செய்கின்றான், ஆமா நான் மண்ணில் தான் புதைத்து வைத்தேன் என்று சொல்லுகின்றான். அது காசுக்காரர்களை கொடுத்திருந்தால் கூட அது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மூன்றாவது, எஸ்கூஸ் சொல்லுகின்றான், சாக்கு போக்கு சொல்லுகின்றான். நீ கடினமான மனிதர், அதனால பயந்து போனேன் என்று சொல்ல, அடிமை பயப்படுவது போன்ற ஒரு பாவனையை, ஒரு போலித்தனத்தை இங்கே இந்த மனிதன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். பிளேமிங் அதர்ஸ், கடவுளையே, அந்த எஜமானனையே குறை சொல்வது. எப்படி ஆதாம், நீர் படைத்த இந்த ஏவாள் தான் இந்த கனியை சாப்பிட தூண்டினாள் என்று படைத்த ஆண்டவரையே பிளேம் பண்ணுவது, விமர்சனம் செய்வது, அந்த நிலைப்பாட்டை இந்த மனிதனிடத்திலே பார்க்கின்றோம். God is not at all worried of our making profit. இந்த உலகத்திலே நாம் இரட்டிப்பாக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று கடவுள் கவலைப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் கவலைப்படுவதெல்லாம், ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்பதெல்லாம், how do we utilize our resources, how do we utilize our talents, time, treasure, நம்முடைய பெற்றுக்கொண்ட வளங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அமெரிக்க தேசத்திலே ஹார்வர்ட் யூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இருந்தார். பல ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் பெற்ற செல்வத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. பல நடிகைகளோடு கூட உல்லாசமாய் வாழ்ந்தார். 65 வயதிலே $2.3 மில்லியன் சொந்தக்காரராக இருந்தார். மன உளைச்சல், கடைசி காலகட்டங்களிலே இருட்டிலே வாழ்ந்தார். அவருக்கு தனிமை, தலைமுடி, நகங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டன. அகோரமான காட்சியிலே அவர் இருந்தார். நகங்கள் எல்லாம் 2 அல்லது 3 அங்குலங்கள் நீளமுடையதாய் காணப்பட்டது என்றால் எப்படி இருந்திருக்கோ யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு சினிமா படத்தை 150 முறை பார்த்து அந்த அளவுக்கு விரக்தி உள்ளவராய் காணப்பட்டார். அவர் படுத்த படுக்கையிலே புழுக்கெல்லாம் இருந்து நாற்றம் அடித்துக் கொண்டு அவரை எடுத்துக்கொண்டு சென்றார்களாம். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டேன், நான் சேமித்து வைத்த உழைத்த பணம் யாருக்கும் பயன்படவில்லை என்று சொல்லி அவர் மன நொந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் என்கிற பெரிய அறிவியலாளர், சயின்டிஸ்ட், அவர்கள் சொல்லுகிறார், அவர் இன்டர்வியூவில் பார்க்கும்போது, நீங்கள் எப்படி மக்கள் உங்களை நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், அதில் நிறைய பணங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்போது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நான் பணக்காரனாய் வாழ்வதை விட மற்றவர்களுக்கு பயன் பெறுகிறவனாய் நான் வாழ வேண்டும். நான் கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பேட்டன்ட், அதனுடைய உரிமையை கூட நான் பணம் பெறவில்லை, மாறாக மக்களுக்கு இலவசமாய் நான் கொடுத்திருக்கின்றேன், மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த இறையாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நல்ல விழுமியங்களை, மதிப்பீடுகளை, மாண்புகளை வெளிப்படுத்துகின்ற மக்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஜான் ஃபுல்லன்பேக் என்கிற ஒரு கத்தோலிக்க குரு ரோமிலே
ரோம் நகரத்திலே ஒரு இறையியல் ஆசிரியராக பணியாற்றியவர். இப்போ இந்தியாவிலே அன்னை தெரேசாவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆக அவரோடு கூட பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் கல்கத்தாவுக்கு வந்தார். வந்து ஒரு அருள் சகோதரியோடு அழைத்து கொண்டு ஒரு இல்லத்திற்கு சென்றார். குடிசை பகுதியிலே ஒரு பெண்மணி அழைக்கின்றார்கள். அம்மா, என் கணவரை வந்து பாருங்கள், சாகின்ற தருவாயிலே அவர்கள் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது உள்ளே சென்று பார்க்கிறார்கள். இந்த அருள் சகோதரியும் இந்த ஜான் ஃபுல்லன்பெக் என்று சொல்லப்படுகிற நபரும் போகிறார்கள். அப்படியே தூக்கி கொண்டு அந்த அன்னையினுடைய இல்லத்திற்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற போது அவர் தும்பின போது அந்த எச்சில் எல்லாம் இவருடைய முகத்திலே பட்டுவிட்டது. ஒரே நாற்றம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எடுத்துக்கொண்டு வந்து அந்த அன்னை இல்லத்திலே வந்து சேவை செய்கின்றார். அந்த அநேக அருட்சகோதரிகள் சேவை செய்கின்ற போது அங்கிருந்த நோயாளிகள் உடல் வலியினால் அவர்கள் மனம் நொந்து அநேகர் கோபப்படுகிறார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த அருட்சகோதரிகள் மிகவும் அமைதலோடு, பொறுமையோடு, அன்போடு கூட, அவர்கள் கருணையோடு கூட சேவை செய்கிறதையும் பார்த்து அவர் சொல்லுகின்றார், என் விசுவாசம் எனக்கு ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் இறையில் கற்றுக்கொண்டிருந்த ஒரு ஆசிரியனாய் இருந்ததை காட்டிலும் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளிலே, சேவைகளிலே நான் பார்க்கின்ற போது விசுவாசத்தை நான் அதிகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சுயநலத்தோடு நாம் வாழ்வோமேனால் நாம் உயிரோடே செத்தவர்கள். ஆக ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, வளங்களை பெற்று நாம் பிறருக்கு நாம் பயன்படுகிறவர்களாக, பிறருக்கு நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் இயேசுவானவருடைய பணித்துவத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட பணித்துவத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், கடவுளுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமையின் சாயலாக, மனுஷரூபமாய் அடிமையின் சாயலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தார் என்று பார்க்கின்றோம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலே சாணக்கியன் எழுதின அர்த்த சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது, மக்களை எது மகிழ்விக்கிறதோ அதை செய்வதுதான் மன்னவனுக்கு நன்மை. தன்னை மட்டும் மகிழ்விக்க செய்வது நன்மை அல்ல. ஒரு மன்னனாய் இருக்கிறவன் தான் மட்டும் மகிழ்ச்சியா இருப்பதல்ல, எல்லா மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிறது, எல்லா மக்களும் நன்மையை காண செய்வதுதான் ஒரு மன்னனுடைய வேலை என்று எழுதப்படுகிறது. இயேசு அந்த முன்மாதிரியை கற்பித்தார். தான் மட்டும் மகிழ்ச்சியா இருப்பதல்ல, தன் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தான் மட்டும் சுகப்படுத்த ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அல்ல, இந்த மக்கள் எல்லாரும் நன்மை பெற வேண்டும் என்பதை இயேசு விரும்பினார். அதைதான் பாதங்களை கழுவி, போதகராகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவுங்கள் என்று ஒரு முன்மாதிரியை கற்பித்து விட்டு சென்றார். சேஞ்சிங் த பிரமிட் என்று சொல்லப்படுகிறது. அடுக்கமைப்புகள், தலைவர், உதவி தலைவர், இப்படியெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்ற சமயத்தில் ஒரு தொண்டராய் இருந்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஒரு கடைநிலை பணியாளனாய், ஒரு அடிமை செய்ய வேண்டிய அந்த கால்களை கழுவுகின்ற பணியை கடவுளுக்கு சமமானவர் அவர் தன்னை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதிகார அமைப்பையே மாற்றினார். ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர், கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவர், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு அடிமை போல அவர் வேலை செய்தார் என்பதை இந்த இயேசுவின் செயலிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வாரன் பஃபெட் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் 11வது வயதிலே ஒரு பங்கு சந்தையிலே வியாபாரத்தை செய்து 14 வயதில் ஒரு சிறிய கம்பெனி ஆரம்பித்தார். 79 வயதிலே 63 நிறுவனங்களை சொந்தக்காரராய் மாறினார். ஏறக்குறைய 58 ஆண்டுகளிலே ஒரே வீட்டிலே வாழ்ந்து வந்தார். எளிமையான வீடு, அரண்மனை அல்ல, விமான கம்பெனி நடத்தினாலும் கூட தனக்கு சொந்தமான ஒரு கம்பெனி அல்ல, தனக்கென்று ஒரு செல்போன் கூட இல்லை, தனக்கென்று ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை. தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு, தாழ்த்தி கொண்டு, தன் வாழ்நாளெல்லாம் அநேகருக்கு உதவி செய்கிறவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஆக இந்த விழுமியங்களை தான் இயேசுவானவர் எதிர்பார்த்தார். அந்த விழுமியங்களை இந்த மக்கள் வெளிப்படுத்த வேண்டும், அதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை இரட்டிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சீக்கியர் இங்கே சென்னை மாவட்டத்திலே, அதாவது ஆட்சியராக பணியாற்றினவர், ஒரு சமயம் அவர் உடற்பயிற்சிக்காக நடைபாதையிலே வாக்கிங் போனார். போகின்ற போது நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அங்கே ஒரு சண்டை போட்டு கொண்டு இருக்கிற ஒரு தகராறு ஏற்பட்டு வாய்ஸ் இருக்கிறதை பார்த்தபோது என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு என்று கேட்கிற போது அந்த சாக்கடை அடைத்து கொண்டது என்று சொல்லுகின்றார்கள். அந்த சாக்கடை அடைத்து கொண்டிருந்த போது அந்த கருவிகள் எல்லாம் அங்கு இருக்கிற போது இவர் இறங்கினார். அந்த சாக்கடையினுடைய அந்த அடைப்பெல்லாம் அகற்றிவிட்டு
இப்போது நீங்கள் போய் பாருங்கள் சுத்தமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு அவர் நடந்து போய்விட்டார். ஆக ஒரு தலைவனாய் இருக்கிறவன் அவன் தொண்டனாய் மாற வேண்டும் என்பதை தான் இயேசுவானவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆக இந்த உக்கிரானத்துவம் என்பது அதிகாரம் செலுத்துவதல்ல, அன்பு செய்வது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். ஆக இந்த திருமறை பகுதிகள் நமக்கு தெல்ல தெளிவாய் நமக்கு எடுத்து சொல்கிறது. தலைமை பொறுப்பை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் தான் தலைவன், நான் தான், எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டு நம்மை சுய விளம்பரம் தேடுகிற மக்களாக இல்லாதபடி நம்மிடத்தில் இருக்கிற பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். ஆக நன்றி செலுத்துவது உக்கிரானத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருப்பதும் உக்கிரானத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறார், ஆண்டவரை புகழ்கின்றார். நிருப பகுதியில் நாம் அறிந்து கொண்டது போல அந்த கொரிந்து திருச்சபை மக்கள் எருசலேமில் நகரத்தில் இருந்த அங்கே ஏழ்மையான மக்களுக்கு தங்களிடத்தில் இருந்த பொருள் வளங்கள் எல்லாம் கொடுத்து உதவி செய்தது போல நம்மிடத்தில் உள்ளவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி காணுகின்ற, அதிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற, இறைவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த ஒரு அடிமையானவன் அவன் சாக்கு போக்கு சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு அவன் அது மாத்திரமல்ல அவன் அந்த எஜமானனையே குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே தன்னுடைய குறைகளை அவன் வெளிப்படுத்தாமல் இருந்தது போல, அவன் பயன்படுத்தப்படாத ஒரு மனிதனாக இருந்தது போல நாம் இருக்கக்கூடாது. நான் என்னை ஆண்டவரை என்னை பயன்படுத்தும் சுவாமி, என்னென்ன விதத்திலே எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ என்னை நடத்தும் சுவாமி என்று அவருடைய கருவிகளாக, அவருடைய சேவையாற்றுகின்ற பணியாளர்களாக, பிரதிநிதிகளாக இந்த உலகிலே நாம் வர ஆண்டவர் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இறையாட்சியை கட்டுகின்ற ஒரு பணியிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவார்த்தைகளை கேட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை தாரும். ஏதோ நாங்கள் மேலாண்மை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். இதோ இன்னொருவரை நாங்கள் நிர்வகிப்பது, இன்னொருவரை அடக்கி ஆள்வது, இன்னொரு இடத்திலே அதிகாரத்தை வெளிப்படுத்துவது என்கிற ஒரு இருமாப்பாய் ஆளுகிற மக்களாய் நாங்கள் இல்லாமல் இரக்கத்தோடு, அன்போடு, கருணையோடு, சேவை மனப்பான்மையோடு மற்றவர்களை நாங்கள் அணுக, அப்படிப்பட்ட அணுகுமுறையை எங்களுக்கு நீ கற்றுத்தாரு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொருள் வளங்களிலே, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நேரத்தை, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வளங்களை, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திறன்களை நாங்கள் வீணாய் விரயம் செய்யாதபடி நீர் கொடுத்த அருளை நாங்கள் பயனுள்ள விதத்திலே அதை நாங்கள் செலவிட இந்த உலகிலே எங்களை படைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு உயிரையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்கிற உன்னதமான உணர்வினை உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் பொறுப்புள்ள பணியாளர்களாக, நாங்கள் பள்ளியில் இருந்தாலும் மருத்துவமனையில் இருந்தாலும் அல்லது எந்த இடங்களில் இருந்தாலும் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பிரதிநிதிகளாக நாங்கள் பணியாற்ற எங்களுக்கு உதவி செய்வதாக. இதோ நாங்கள் எங்களுடைய நேரத்தை விரயமாக்கிக் கொள்ளாமல் நாங்கள் எதை சாதிக்க போகிறோம் என்கிற ஒரு உலக பிரகாரமாக நாங்கள் ஆண்டவர் பதவிகளுக்காக, பொறுப்புகளுக்காக, ஆண்டவரை நாங்கள் நாற்காலிகளுக்காக நாங்கள் ஆசைப்படாதபடி ஆண்டவர் சிலுவையை சுமக்கின்ற மக்களாக, அனுதினமும் சிலுவையை சுமந்து உம்முடைய இறையாட்சிக்குள்ளாய் ஆண்டவரை நாங்கள் கட்டுகின்ற மக்களாய் எங்களை மாற்றுவான். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவர் இந்த காணொலி காட்சியாய் பார்க்கின்ற ஆண்டு அறிந்து கொள்ளுகின்ற உடைய வார்த்தைகளின்படி தொடர்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதாக. உடைய நாமம் மையப்படுவதாக. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அருளும் ஆற்றலும் அனுக்கிரவும் உங்கள் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.